வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான அரூபி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். எண்டிங் தான் கொஞ்சம் குழப்பி வச்சிருப்பாங்க. எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய பேர் முழு படத்தை கூட பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை சொல்றேன். பத்மினி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, கொல்லப்படுறாங்க. இவங்க கொல்லப்பட்ட கோவத்துல என்ன பண்றாங்கன்னா, கன்னி பசங்களை மயக்கி அவங்க கூட ஒன்னா இருந்து அந்த கன்னி பசங்களை சாவடிச்சிட்டு இருக்காங்க. இதனால ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, பூஜை பண்ணி அந்த பத்மினின்றவங்கள லாக் பண்ணி வச்சிடுறாரு. ஒரு சிலைக்குள்ள லாக் பண்ணி வச்சிடுறாரு. அந்த சிலையில இருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வச்சுதான் முடிச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நிரஞ்சன் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த சின்ன பையனோட சித்தப்பா ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. பத்மினின்னு ஒரு லேடியோட ஸ்டோரியை சொல்றாரு. 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்திருக்கும் போல. பத்மினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை நேசிக்கிறாங்க. அவருக்கு மந்திர தந்திரம்லாம் தெரியும். அதே சமயம் வில்வித்தெல்லாம் நல்லா தெரியும். அவரை இவங்க பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, பத்மினியை லவ் பண்ற ஒரு நபர் இருப்பாரு. அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. பத்மினி நமக்கு தான் வேணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. பத்மினியை பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க ஒரு நாள் அந்த காதலனை மீட் பண்ணலான்னு போகும்போது இந்த மொரப்பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள லாக் பண்ணிடுறாரு. அப்படி லாக் பண்ணி ஒரு பகுதிக்கு கொண்டு வந்து அவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க அதுக்கு விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மொரப்பையன் என்ன பண்றாருன்னா, அவங்க கதையை முடிச்சிடுறாரு. கதையை முடிச்சதுக்கு அப்புறம் பத்மினி வந்து பேய் மாதிரி வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய பசங்களை மயக்கிறாங்க. அவங்க கூட ஒன்னா இருந்து அந்த பசங்களோட கதையை முடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பத்மினி காதலனுக்கே கோவம் வந்துருது. அந்த பத்மினியை லாக் பண்ணுன்ற மாதிரி ஒரு பூஜை பண்றாரு. ஒரு சிலையில அவங்களை லாக் பண்ணிடுறாரு. இவர்கிட்ட ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்து மூலியமா கஷ்டப்பட்டு அந்த சிலைக்குள்ள அவங்களை லாக் பண்றாரு. அந்த பெட்டியை ஓபன் பண்ணாம பாத்துக்கோங்கன்னு அவரோட சந்ததி கிட்ட அவர் சொல்லிட்டு தான் அவரோட உயிரை விட்டுப்பாரு. அப்படியே பல காலங்கள் ஓடி இருக்கும். சித்தப்பா இந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னார்ல, இந்த ஸ்டோரியை பத்தி இந்த சின்ன பையன் நிரஞ்சனும் அம்மா கிட்ட கேட்கிறான். இந்த ஸ்டோரி எல்லாம் எதுக்காக சித்தப்பா கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் இதை தெரிஞ்சுக்க கூடாதுன்ற மாதிரி அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பத்மினி ரொம்ப மோசமானவ, அவ வெளியே வந்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருது. பையன் எங்க போனான்றது அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது. நிரஞ்சன் எங்கப்பா போன, அம்மா கிட்ட வந்துரு, நிரஞ்சன் எங்கப்பா போன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க தேடிட்டு இருக்காங்க. இங்கதான் ஆரோப்பின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நிரஞ்சனை காட்டுறாங்க. இது எல்லாமே நிரஞ்சனுக்கு கெட்ட கனவு மாதிரி வருது போல. சட்டுன்னு இவரும் கனவுல இருந்து கண்முழிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக ஒரு கஃபேக்கு வரும்போது ஒரு சின்ன பொண்ணோட பொம்மை கீழே விழுந்திருக்கும். இவர் தான் அந்த பொம்மையெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. அடுத்ததா இவரோட கொலீக்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. இந்த கொலீக்ஸ்ல சாக்ஷின்னு ஒருத்தங்க இருக்காங்க. சாக்ஷியும் இவரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இதை வச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேர் பேசிக்கோங்கன்ற மாதிரி எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்கல்ல, இது அழகா ஒரு சாங் மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. நிரஞ்சன சாக்ஷியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது கூட வேலை பார்க்குற லேடி இருக்காங்கல்ல, பாஸ் வாங்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பாஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல. ஃபுல் ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கணும், ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது சாக்ஷியை கவனிக்கிறாரு. அவங்க ஹாய் சொல்றாங்க. ஆனா இவர் கண்டுக்காம அங்க இருந்து போறாரு. என்ன கண்டுக்காம போறான்ற மாதிரி சாக்ஷியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வெளியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது சாக்ஷி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் விஷயமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை தாண்டி உனக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு, எதனால என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. சாக்ஷிக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி போல, நீ வரணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா வரணுமான்னு கேட்கறாரு. கண்டிப்பா நீ வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் கூட சேர்ந்து தான் தங்கிட்டு இருக்காரு போல. இப்ப குளிச்சுட்டு ரெடி ஆகலான்னு பார்க்கும்போது அம்மா இவரை சின்ன வயசுல தேடினாங்கல்ல, அந்த வாய்ஸ் இவருக்கு கேக்குது. இப்ப இவருமே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இவரை பிக்கப் பண்றதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க வந்திருக்க இடத்துல இருக்க ஃப்ரெண்டு சாக்ஷிக்கு தான் ஃப்ரெண்டு போல. இப்ப இவருமே சாதாரணமா விஷயத்தை சொல்றாரு. அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, இவர் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஓவரா குடிக்கிறான்ற மாதிரி இவங்களும் கவனிக்கிறாங்க. இதை தாண்டி இங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட மேல வச்சு பேசிட்டு இருக்காரு. இவன் என்ன வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி சாக்ஷி கோவப்படுறாங்க. இவர்
கொஞ்சம் போதையில பேசிட்டு இருக்காரு. பேசினது போதும் வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து இவரை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பொசசிவா ஃபீல் பண்ணி தான் கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னாச்சு? நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, நான் பேசுறத கூட கேட்க மாட்ற, என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் எதையோ யோசிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா அதை பத்திலாம் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே இவர் சொல்ல மாட்டாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் ஓகேவா தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி வரும்போது திரும்பி சின்ன வயசுல அம்மா கூப்பிட்ட மாதிரி இவருக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவருமே இந்த இடத்துல பயப்படுறாரு. நம்ம ஹீரோக்கு எதனால இந்த மாதிரி தோணுதுன்னு தெரியல. ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல படுத்து தூங்கிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ கூட ரூம்மேட்டா அர்ஜுன் ஒரு பையன் தான் இருப்பான். அவன் காலையிலேயே வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்கான். அவன் சாமி கும்பிடுற சவுண்ட் இவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதுல. இவருமே பொறுமையான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அவன் வேலைக்கு கிளம்ப போறான் போல. நீ கிளம்பலையான்னு கேக்குறான். இல்ல இல்ல இன்னைக்கு டயர்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்ப பாஸ் கிட்ட லீவ் சொல்லிரு, இல்லனா பாஸ் கோவப்பட போறாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்துல நிரஞ்சனும் கண் முழிச்சிடுறாரு. நிரஞ்சனுமே முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, இப்ப நம்ம போலனா பாஸ் ரொம்ப கோவப்படுவாரு, அதனால பேசாம வேலைக்கு கிளம்பிடலாம் நினைக்கிறாரு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுல, வேக வேகமா இவரும் கிளம்பி வராரு. இவர் வந்தோடனே அங்க இருக்க லேடி இருக்காங்கல்ல, பாஸ் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பக்கத்திலே தான் சாட்சி இருக்காங்க. பேருக்கு கூட அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண மாட்டாரு. இப்ப வேகமா பாஸை பாக்குறதுக்காக போயிடுறாரு. பாஸுமே ப்ராஜெக்ட்லாம் எந்த லெவல்ல இருக்கு, எந்த ஒரு சொதப்பலும் நடக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நடக்காது, நான் எல்லார்கிட்டயும் கரெக்டா வேலை வாங்கிட்டு இருக்கேன், குறிப்பிட்ட டைம்க்குள்ள ப்ராஜெக்ட்டை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே குட், போய் வேலையை பாருன்ற மாதிரி பாஸும் அனுப்பி வச்சிடுறாரு. நான் உட்காந்து இருக்கிறத கூட நீ கவனிக்கலன்ற மாதிரி சாட்சி சொல்றாங்க. சேச்சே அதெல்லாம் இல்ல, நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இன்னைக்கு கிளைண்ட் வர போறாங்க, அவர்கிட்ட பேசி இவர் டீலை ஓகே பண்ணோம் போல. இப்ப இவருமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டிஸ்பிளேல ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. இவருமே ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரி பாஸும் சந்தோஷப்படுறாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகுறாரு. அதாவது எப்பவுமே இவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும்ல, அம்மா கூப்பிடுற மாதிரி வாய்ஸ், அந்த வாய்ஸ் திரும்பி கேக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி என்ன பண்றாருன்னா சட்டுன்னு இந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன இப்படி ஓடிட்டாருன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக சாட்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேற்கொண்டு சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த டீல் கேன்சல் ஆயிட போதுன்னு பாஸ் பயந்துட்டு இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பேசி டீலை ஓகே பண்ணிடுறாங்க. டீல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ எதுக்காக அப்படி போனாருன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாருல, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு ரெண்டு திருட்டு பசங்களை நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சித்தப்பா நிரஞ்சன் கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஸ்டோரியில பத்மினியை ஒரு சிலையில லாக் பண்ணதா சொல்லியிருப்பாரு. அந்த சிலையை எப்படியாவது தூக்கணும்ன்றதுக்காக நிரஞ்சனோட பூர்வீக வீட்டுக்கிட்ட தான் வந்திருக்காங்க போல. இப்ப சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் நுழையலான்ற மாதிரி இருட்டினதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த வீடு கொஞ்சம் பாலடைஞ்ச கண்டிஷன்ல தான் இருக்கு போல. பேஸ்மெண்ட் ரூம் இருக்கும், அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம அங்க போய் பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அங்க பெட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா சுத்தி வச்ச மாதிரி ஒரு சிலை இருக்கு. ஒருத்தன் அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் ஷாக் மாதிரி அடிக்குது, பொத்துன்னு கீழே போட்டுறான். அப்ப அந்த சிலைக்குள்ள இருந்து ஏதோ வெளியே போற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இன்னொருத்தர் எடுத்து பாக்குறாரு, ஷாக்லாம் அடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சிலை கிடைச்சிருச்சு, நல்ல ரேட்டுக்கு விக்கலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு ஜன்னல் வழியா இவங்க எட்டி பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஷோ நடக்க போது போல, பார்த்துட்டு போயிடலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அந்த காதலனை கொடூரமா காலி பண்றாங்க, தண்ணிக்குள்ள முக்கி காலி பண்றாங்க. ஐயோ என்ன காலி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவனுங்க ரெண்டு பேர் பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா அந்த சிலையை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது பதட்டத்துல சிலையை ஒருத்தர் கீழே போட்டுறாரு. சரி அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப சாவடிச்ச லேடி இருக்காங்கல்ல, தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. சிலையில இருந்து வெளியானவங்க இவங்களா என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கனவு மாதிரி வருது. இப்ப சட்டுன்னு தூக்கத்துல இருந்து இவருமே முழிச்சிடுறாரு. இப்ப இவர் வீட்டு வாசல்ல ஏதோ சவுண்ட் கேக்குது, என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக போறாரு. இப்ப மறுநாள் காலையில இவரோட ரூம்மேட் அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன்மே நிரஞ்சன் எங்கன்னு தேடிட்டு இருக்காருல, பார்த்தா அவர் கீழே ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாரு. டே நிரஞ்சன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த அர்ஜுன் தான் எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. ஒன்னும் இல்ல கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அர்ஜுன் கிராமத்துல இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. அர்ஜுன் பூர்வீக வீட்டுல ஒரு தேங்காய் கீழே விழுந்ததை கவனிச்சிருப்பாரு. அதை எடுக்கலான்ற மாதிரி இவருமே எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறாரு. எடுக்கிறதுக்காக உள்ள வந்தவர் அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. உடனே போலீஸுங்களுக்கு தகவலை கொடுக்குறாரு. இப்ப போலீஸுங்களுமே தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா நிரஞ்சன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ஊர்ல தான் இருப்பாரு. அவர் தான் போலீஸை வர வச்சிருக்காரு போல. போலீஸ் கிட்ட நான் நிரஞ்சனோட ஃப்ரெண்டு, அதாவது இந்த வீட்டோட ஓனர் ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இறந்து போனவர் இந்த ஊர்ல இருக்க ஒரு வயசு பையன் போல. இப்ப பாடி எல்லாம் இங்க இருந்து கொண்டு போறதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த நிரஞ்சன் வரமாட்டாரான்னு கேட்கும்போது, சார் இப்பதான் தகவலை கொடுத்துருக்கேன், அவனுக்கு லீவ்லாம் கிடைக்கல சார், லீவை ஏற்பாடு பண்ணிட்டு வருவான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒருத்தன் பாடியை பார்த்து சொன்னான்ல, நீ எதுக்காகடா உள்ள வந்தன்னு கேட்கும்போது, தேங்காய் எடுக்கிறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றது பெருசா நம்புற மாதிரி இல்லல்ல, இவன் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் போலீஸ் யோசிக்கிறாரு. சரி சீக்கிரமா நிரஞ்சனை வர சொல்லுங்க, என்ன பார்க்க சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. திருட்டு பசங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் லேடி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் லேடி கிட்ட இருந்து பர்ஸ் அடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பிளான போடுறாங்க. அந்த லேடிக்கு தெரியாத மாதிரி பர்ஸை தூக்கிடுறாங்க. இப்ப போலீஸுங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அந்த சிலையை நான் எடுக்க போறேன்ற மாதிரி தண்ணிக்குள்ள இறங்க பாக்குறாரு. வேணாம் வேணாம், ஏற்கனவே ஒருத்தன் செத்து போயிருக்கான், நம்ம இன்னொரு நாள் எடுத்துக்கலான்ற மாதிரி இன்னொருத்தர் வேகமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. நிரஞ்சனுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தகவல் கிடைச்சிருக்கு போல. நிரஞ்சனுமே அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. அதுக்கு முதல்ல லீவ் வாங்கணும்ல, இவருமே கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, கண்டுக்காம இவர் பாஸ் கிட்ட வந்துடுறாரு. லீவ் வேணும்னு கேட்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்க நிரஞ்சன், இப்போ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், ஏற்கனவே ப்ராஜெக்ட்ல வேற நீ சொதப்பி இருக்க, நல்ல வேலை சாக்ஷி தான் அதை கவர் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் லீவ் தருவீங்களா மாட்டீங்களா, நீங்க தரலனா இந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் கோவமா கிளம்பி போறத சாக்ஷி கவனிக்கிறாங்க. எதுக்காக நம்ம மேல கோவமா இருக்கான்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிரஞ்சன் உனக்கு என்னாச்சு, எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேற, ஏதாவது சொல்லு சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதனால பேசாம இருக்கன்றது உனக்கு தெரியாதான்னு கேக்குறாரு. நீ திடீர்னு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிட்ட, சமாளிக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, என் பதவிக்கு நீ வரணும்னு ஆசை வச்சிருந்த, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிருக்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு கிளம்புறாரு. இவன் என்ன தேவையில்லாம சண்டை போட்டுட்டு போறான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு நிரஞ்சனை ரொம்ப பிடிக்கும்ல, நிரஞ்சன் இப்படி பேசிட்டு போறதை ஏத்துக்க முடியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிரஞ்சன் ஊருக்கு வரதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பார் போல. இப்ப ஃப்ரெண்டுமே இவரை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. மச்சான் நீ வரப்போறன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன், போலீஸ் கிட்ட நான் பேசி முடிச்சிட்டேன்டா, இதுக்கப்புறம் நீ போலீஸை பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இவருமே ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. இந்த வீட்டை பார்க்கும் போது அம்மா கூட இவர் விளையாண்டதெல்லாம் இவருக்கு மெமரிஸா வருது. இவரோட அப்பாவை நமக்கு பெருசா காட்டவே மாட்டாங்க, அம்மாவை மட்டும் தான் காட்டுறாங்க. அம்மா கூட விளையாடி இருப்பார்ல, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா சாக்ஷி கிட்ட இருந்து தான் திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. எப்படியாவது இவர்கிட்ட பேசிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா போனை சைலண்ட்ல போட்டு ஒரு இடத்துல வச்சிடுறாரு. இவங்களுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்து இந்த இடத்துல கடுப்பாயிட்டு இருக்காங்க. இப்ப நிரஞ்சன் இருக்கார்ல, இங்க குளம் இருக்கு, அதுல குளிக்கலான்ற மாதிரி கொஞ்ச நேரம் ஜாலியா குளிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா அந்த திருடனுங்க விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த சிலை தான் தட்டுப்படுது. இவருக்கு இது பத்மினியோட சிலைன்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சிலையை எடுத்து ஒரு இடத்துல வச்சிடுறாரு. இப்ப டைரி மாதிரிலாம் இவர் எழுதிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வெள்ளை சாரி கட்டி யாரோ சர்ருன்னு போன மாதிரி இவருக்கு தோணுது. யாரோ போன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த பேய் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு போல. அந்த பேய் இவரோட கண்ணுக்கு தெரியுது. இவருமே ஏதோ நடமாட்டம் தெரியுது அப்படின்ற கொஞ்சம் பயப்படுறாரு. இத பத்தி நம்ம சித்தப்பா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மறுநாள் அந்த சிலையை கொண்டு வந்து சித்தப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சித்தப்பாவும் சிலையை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இந்த சிலை எப்படி வெளியே வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நான் சின்ன வயசுலயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அது இந்த சிலை தான், பத்மினியோட சிலை. இந்த சிலை இப்படி இருக்கிறத பார்த்தா பத்மினி வெளியாயிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு சித்தி வராங்க. இங்க இருக்க ஹீரோ கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இந்த சித்தப்பா சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது சித்தி சாதாரணமா பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ உள்ள போன்ற மாதிரி முறைச்சு உள்ள அனுப்பிடுறாரு. இப்ப மேற்கொண்டு சின்ன வயசுல இவர் சொன்னார்ல, அந்த கதையை டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவங்க குடும்பத்துல ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். இவங்களோட வம்சாவளியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க போல அந்த பத்மினி. அந்த பத்மினியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பயங்கரமா நேசிக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகலாம் செய்யறாங்க. இதெல்லாம் சுத்தமா வந்து முறப்பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாதுன்ற மாதிரி அந்த முறப்பையன் இருக்கான் பாத்தீங்களா, கதையை முடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்களுமே தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. அதை மீறியும் இவன் என்ன பண்றான்னா, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கதையை முடிச்சிடறான். கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆன்மாவா வந்து நிறைய வயசு பசங்களை சாவடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவியா நிறைய பேரை சாவடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இதனால பத்மினி காதலனே என்ன பண்ணுவார்னா, அவங்களை எப்படியாவது லாக் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிப்பாரு. அதுக்கான பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிலைக்குள்ள பத்மினியோட ஆன்மாவா அடைக்கணும்ன்ற மாதிரி அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. அப்படிதான் அந்த சிலைக்குள்ள அடைச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை வச்சுதான் அவங்கள கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப சித்தப்பா அந்த மோதிரத்தை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, சாமர்த்தியமா அவளை ஏமாத்தி இந்த மோதிரத்தை நீ போட்டு விடணும், அப்பதான் திரும்பி சிலைக்குள்ள
நம்மளால அடைக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மோதிரத்தை 2 சிச்சுவேஷன்ல மட்டும் தான் உன்னால அவ கையில போட முடியும். ஒன்னு, அவ காம எண்ணத்துல இருக்கால, உன் கூட இன்டிமேட்டா இருக்கும் போது போடலாம். இதை தாண்டி குரோத எண்ணத்துல இருக்கணும், ரொம்ப கோவமா இருக்கணும், அப்ப நீ போடலாம். மத்த டைம் நீ போட்டா அது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சித்தப்பா சொல்லிட்டாரு. பத்மினி வெளியே ரிலீஸ் ஆயிட்டாங்கன்றது சித்தப்பாக்கு புரியுது. அதனால தான் அந்த குளத்துல ஒரு பையன் கொல்லப்பட்டிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. அதனால தான் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எப்பவுமே போல ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அசைவெல்லாம் தெரியுது. பத்மினி, நீ தாண்டது எனக்கு தெரியும், நீ எதுக்காக என் கண் முன்னாடி வரமாட்ட, நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன், என் கண் முன்னாடி வான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப நிரஞ்சன் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பத்மினி தான் இருக்காங்க. பார்க்கவே செம்ம அழகா இருக்காங்க. இப்ப இவரை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. நீ யார் கூட பழகினாலும் கொஞ்ச நாள்லயே அவங்கள சாவடிச்சிருவன்ற மாதிரி சொல்றாங்க, என்னையும் சாவடிச்சிருவியான்ற மாதிரி கேட்கறாரு. இல்ல இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிச்சயமா உன்னை நான் சாவடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பத்மினி சொல்லிட்டாங்க. இப்ப 2 பேருமே இந்த இடத்துல இன்டிமேட்டாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இவர் தூக்கத்துல இருக்கும் போது கூட அவங்க வந்து கலர் சாரி கட்டிட்டு இவர்கிட்ட வந்து சிரிச்சு பேசுற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு முழிப்பும் வந்துருது. பத்மினியை பார்க்க போலான்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கும் போது பத்மினி அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. பத்மினியை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருன்றதே அவங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனேன், அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி சகஜமா கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடியே நீ இறந்து போயிட்டியா, நீ தான் நிறைய பேரை சாவடிச்சியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லைன்ற மாதிரி சகஜமா சொல்றாங்க. வெளியே எனக்கு சுத்தி காட்ட முடியுமான்னு கேட்கும் போது இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் சித்தப்பா கிட்ட போன் மூலியமா சொல்லிட்டாரு. அவ எதுவுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பா, ஆனா திடீர்னு கதையை முடிச்சிருவா, நீ கவனமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் வெளியே சுத்தி காட்டுறன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப பிளாக் கலர் சாரியில ரெடி ஆயிடுறாங்க, வெளியே போலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே டிராவல் பண்ணி நிறைய இடத்தெல்லாம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சுத்தி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெண்ட் இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. கூட வர இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி ஃப்ரெண்டுமே கேட்கிறாரு. ஹீரோ வந்து தெரிஞ்ச பொண்ணுன்னு தானே சொல்லணும். ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா, நீ இதுக்கு முன்னாடி ஸ்டோரியில கேள்விப்பட்டிருக்கல பத்மினின்னு ஒருத்தங்கல்ல, அந்த பத்மினி தான் இவனு சொல்றாரு. இதுல பத்மினி பயங்கர கடுப்பாய் வேகமா உள்ள போயிடுறாங்க. ஃப்ரெண்டுமே இதை கேட்டு ரொம்ப பயந்துடுறாரு. என்னடா சொல்றேன்னு கேட்கும் போது ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்டுக்கு இப்பயுமே பயமா தான் இருக்கு. நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காகடா இங்க இருக்க, கிளம்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நான் இதை சமாளிச்சுட்டு தான் போக போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீ வேணா சமாளிச்சுக்கோ, என்னாலாம் முடியாதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் ஃப்ரெண்டு கிட்ட பத்மினியை பத்தி சொன்னார்ல, இல்ல பத்மினின்ற அந்த பேய் பயங்கர கடுப்பாயிருது. நீ எதுக்காக ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி சொன்னன்ற மாதிரி கேக்குது. இல்ல இல்ல, நான் சாதாரணமா தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, உனக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியணும், நான் பேயின்றத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பேய் மிரட்ட ஆரம்பிக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஆனா சொன்னதுக்கே இவங்க கோவப்படுறாங்க. அந்த ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணணும், அந்த ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் சித்தப்பாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு. அவ பயங்கரமா கோவப்பட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ சுதாரிச்சு ஒன்னு ஏதாவது பண்றதுக்குள்ள சீக்கிரமா அவளோட கையில அந்த ரிங்க போட்டு அவளை செடியூஸ் பண்ணி கையில ரிங்க போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இவங்க தான் வந்து நிக்கிறாங்க. நான் கோவமா பேசிட்டேன் சாரின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இன்னொன்னு பக்கம் சாக்ஷி இருக்காங்கல்ல, கூட வேலை பார்க்குற ஒரு அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே அவன் டிஸ்டர்ப்டா தான் இருந்தான், காரணம் கேட்டா கூட அவன் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் கிட்ட தெரப்பி மாதிரிலாம் எடுத்திருக்கான் போல, பாஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், பாஸ் கிட்ட கேட்டா மேற்கொண்டு ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. சரி வாங்க அப்ப பாஸ் கிட்டயே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சாட்சி இருக்காங்கல்ல, பாஸை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ் கிட்ட நிரஞ்சனை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறதா சொல்லிட்டாங்க. பாஸ் பயங்கர கடுப்பாயிருந்தாரு. ஏன்னா நிரஞ்சனை ரொம்ப நம்பி இருப்பாரு, அவன் பாட்டுக்கு திடீர்னு வேலையை விட்டுட்டு போயிட்டான்ல, அதனால அவனை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்ததா நீங்க சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது, அதுல கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டுட்டான் போல, ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தான், அப்பத்துல இருந்து தான் அவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அந்த டாக்டரை பார்த்தா ஏதாவது தெரியும்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மென்டல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்றது தெரியும்ல, டாக்டரோட டீடைல் தாங்கன்னு கேட்கும்போது இந்த பாஸுமே டீடைலை தந்துடுறாரு. முதல்ல அந்த டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிரஞ்சன் படுத்துட்டு இருக்கும் போது அந்த பத்மினி இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்துல வந்து அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அவங்கள கட்டி பிடிச்சு ரொமான்ஸ்லாம்
பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ரெண்டு பேர் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பத்மினிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் மாதிரி ஏற்படுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் நைஸா அவங்க கையில மோதிரத்தை மாட்டி விட்டுருப்பாரு. அந்த மோதிரத்தை போட்டோன்னே இவங்களுக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது போல. இவங்களோட பழைய கெட்டப்க்கு மாறிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி நிரஞ்சன் மேல கோவப்படுறாங்க. அடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள சட்டுன்னு இவர் ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாரு. இப்ப சித்தப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப சித்தப்பா என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துக்கு வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவங்கள அந்த சிலைக்குள்ள லாக் பண்ணும் போல. இப்ப மோதிரத்தை போட்டதுனால கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப சிலைக்குள்ள அடைக்கிறது தான் வேலை, அந்த விஷயத்த பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த திருட்டு பசங்க இருக்காங்கல்ல, திரும்பி அந்த சிலையை தூக்கணும்ன்ற மாதிரி திருட்டுத்தனமா உள்ள வந்துடுறாங்க. பூஜை நடக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் சிலை இருக்கு, அதை தூக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த டைம் சித்தப்பா இருக்காருல, ரூம்ல போய் அவளை இங்க இழுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்தி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது போல. இப்ப அங்க இருந்து இவங்கள லாக் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பூஜைக்கான செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. இங்க தானே சிலை இருந்தது, அந்த சிலை இப்ப மிஸ் ஆகுது. இங்க தானே சிலை இருந்தது, அதுக்குள்ள எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சிலை மிஸ் ஆனோனே அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா இவங்களை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சிருது. இப்ப திருட்டு பசங்க சிலையை எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த வழியா வந்த போலீஸுமே இவனுங்க ரெண்டு பேரை கவனிச்சிடுறாரு. இந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவங்க சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ பூஜை மாதிரி சவுண்ட் கேட்டது, பாக்குறதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீட்டுல பூஜை நடக்குதா, அந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட நானும் பேசணும், வண்டியில ஏறுங்க, நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இந்த திருடங்களும் வண்டியில டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிரஞ்சன் கேட்கிறாரு. ஆக்சுவலா சிலை எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு தான் இவளும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, சிலை இருக்கிற இடம் அவளுக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க வந்துட்டு இருக்கும் போது வெள்ளை சாரியில இவங்க நின்னுட்டு இருக்காங்க, லிப்ட் கேட்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு தான் போறேன், என்ன கூட்டு போக முடியுமான்னு கேட்கும் போது நாங்களும் அங்கதான் போறோம், வண்டியில ஏறுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வண்டியில ஏத்திடுறாரு. மேற்கொண்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வண்டியில ஏறினவங்க இருக்காங்கல்ல, இந்த ரெண்டு திருடங்களை செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கையில மோதிரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மோதிரத்தை காட்டி எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ற மாதிரி அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா இவங்க கையால அதை எடுக்க முடியாது, வேற யாராவது தான் எடுத்து விடணும். சரி எடுத்துக்க சொல்றாங்கல்ல, நம்மளும் எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த நபர் என்ன பண்றாருன்னா இவங்க கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோதிரத்தை உருவி எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணும்போது அந்த பொண்ணு காணாம போயிடுறாங்க. நம்ம கூட தானே வந்தா, திடீர்னு எப்படி காணாம போனா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி உள்ள போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, இவனுங்க ரெண்டு பேரை உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பூஜைக்கான செட்டப்லாம் இந்த இடத்துல இருக்குல்ல, நீங்க தான் நிரஞ்சனா, இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிரஞ்சனை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. இப்ப நிரஞ்சனும் சித்தப்பாவும் இவங்க என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்றத புரிய வச்சிட்டு இருக்காங்க. எது அந்த சிலையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்ற மாதிரி அந்த ரெண்டு திருடங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சிலையை நாங்க தான் எடுத்தோம், தந்துடுறோம், நீங்க பண்ண வேண்டியதா சீக்கிரமா பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேக வேகமா சிலையை எடுத்து தரதுக்காக வராங்க. சிலையை எடுத்து வைக்கும் போது மோதிரமும் கீழே விழுது. மோதிரத்தை பாக்குற சித்தப்பா ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ அவ ரிலீஸ் ஆயிட்டா போலன்னு சொல்லிட்டாரு. சட்டுன்னு அவங்களோட பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் துரத்த ஆரம்பிக்குது. நிரஞ்சனுமே என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இப்ப நிரஞ்சன் மேலேயே செம்ம கோவத்துல இருக்கு போல. எல்லாரையும் தனித்தனியா ரூம்ல லாக் பண்ண அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் தான் இந்த பேயை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பேய் கிட்ட தான் நிறைய சக்தி இருக்குல்ல, சட்டுன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த போலீஸ் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பாதுகாப்பா இருங்க, ரூம்குள்ளேயே இருங்க, வெளியே வராதீங்கன்ற மாதிரி பேயை தேடிட்டு இருக்காரு. ஆனா பேய் இவரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. இவர் அடி வாங்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காருல, எப்படியாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பேயும் இந்த போலீஸோட கதையை முடிக்கலாம் நெரிச்சிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ நிரஞ்சன் என்ன பண்றாருன்னா இந்த பேயோட கையில அந்த மோதிரத்தை போட்டு விட்டுறாரு. எக்ஸ்ட்ரீம் கோவத்துல இருக்கும் போது மோதிரத்தை போட்டு விட்டார்ல, இப்ப திரும்பி இந்த பேய் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருது. இப்ப கண்ட்ரோலுக்குள்ள வந்ததுனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்து லாக் பண்ணிடுறாங்க. சித்தப்பாவும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைங்க, சீக்கிரமா நான் பண்ண வேண்டியதா பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பேயும் விட்டுருங்க வேணான்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கு. ஆனா எப்படியாவது லாக் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திருடங்க மொத வாட்டி அந்த சிலையை எடுக்கும் போது சிலைக்குள்ள இருந்து புகை மாதிரி வெளியே வந்திருக்கும். சோ பேய் வெளியாயிடுச்சுன்றதை நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. இப்ப இந்த சித்தப்பா பூஜை பண்ண இவங்க ஒரு மாதிரி புகையா மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிலைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாங்க. சிச்சுவேஷன் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல நிம்மதி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி திடீர்னு பார்த்தா இந்த வீட்டை விட்டு நம்ம ஹீரோ இருக்கார்ல, கதவை சாத்திட்டு வெளியே வராரு. இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல. இப்ப கார்ல ஏறினா அந்த இடத்துல பத்மினி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி வந்தாங்கன்றது தெரியல.
தெரியல. இப்ப கார் எடுத்துட்டு இங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சாக்ஷியும் அந்த கூட வேலை பார்க்குற அக்காவும் சேர்ந்த மாதிரி அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டருமே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அது இல்ல சார், வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது நிரஞ்சனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், நிரஞ்சனுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, இன்னொன்று பேஷண்ட்டை பத்தின டீட்டெயிலை எப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சார் நான் நிரஞ்சனோட லவ்வர் தான் சார், நிரஞ்சனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட என்ன ப்ராப்ளம்ன்றதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நிரஞ்சனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் திரும்பி திரும்பி வந்திருக்கும். அதாவது சின்ன வயசுல அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் திரும்பி திரும்பி ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதுல இருந்து அவன் கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேவையில்லாத விஷயத்த அவனே கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். சோ அவன் பண்ணிட்டு இருக்க கற்பனையில அவன் பக்கத்துல இருக்கவங்களுக்கே ஆபத்து, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸா நீங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கே அவனால ஆபத்துன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன டாக்டர் இப்படி சொல்றாருன்னு யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே நிரஞ்சனை பார்க்கறதுக்காக போறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க நபர்கிட்ட நிரஞ்சன் இருக்கானான்னு கேட்கும் போது கொஞ்ச நாளாவே நிரஞ்சனை பார்க்கலன்னு சொல்றாரு. சரி நிரஞ்சன் கூட இருக்க ரூம்மேட்டா அர்ஜுன் இருக்கானான்னு கேட்கும் போது ரூம்மேட்டா அப்படிலாம் யாருமே நிரஞ்சன் கூட இல்லையேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா நிரஞ்சன் தான் என் கூட அர்ஜுன் ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. அப்ப அர்ஜுன் ஒருத்தன் இல்லவே இல்லையான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே ரூம்க்கு வந்து கதவை திறக்கிறாங்க. ஆக்சுவலா சாவி எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும், அது மூலியமா கதவை திறந்து உள்ள வராங்க. கிளீனே பண்ணாத மாதிரி இந்த வீடே கொஞ்சம் குப்பியா தான் இருக்கு. இந்த வீட்டுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கொலிக்கு அக்கா இருக்காங்கல்ல, இங்க வாயேன் அப்படின்ற மாதிரி எதையோ காட்டுறாங்க. இப்ப வேகமா சாக்ஷி அந்த இடத்துக்கு வந்து எதையோ பாக்குறாங்க. சாக்ஷி என்ன பாக்குறாங்கன்னு தெரியல, ஆனா பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ கூட திரும்பி எப்படி பத்மினி வந்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இவர் அவங்கள பார்த்து மாயான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. மாயா இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே நம்ம இருக்க தேவையில்ல, எங்கேயாவது லாங்குக்கு போயிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மாயான்றவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம தான் இருக்காங்க. இவர் மேற்கொண்டு நம்ம போலாமாயா போலாமாயான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இப்ப சாக்ஷியை நமக்கு காட்டுறாங்கல்ல, சாக்ஷியுமே உடனே அவனுக்கு கால் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சாக்ஷி கிட்ட இருந்து கால் வருது, ஆனா இவர் எடுக்கவே மாட்டாரு. என்ன இவன் எடுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சாக்ஷி கடுப்பாயிட்டு இருக்காங்க. சாக்ஷி ஏதோ ஒரு போட்டோவை தான் பார்த்திருக்காங்க. அந்த போட்டோல பார்த்தா அந்த பத்மினியும் ஹீரோவும் நெருக்கமா இருக்க மாதிரி போட்டோ இருக்கு. அதாவது பத்மினியை வெளியே கூட்டு போகும்போது சில போட்டோஸ் எடுத்தார்ல, அந்த மாதிரி போட்டோஸ் தான் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சைடு ஹீரோ பேசுறத நமக்கு காட்டுறாங்க. மாயா பக்கத்துல இருக்க மாதிரி அவர் பேசிட்டு இருக்காருல, அப்படி பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல யாருமே இல்ல, இவர் தனியா தான் பேசிட்டு இருக்காருன்றது தெரிய வருது. பக்கத்துல இருக்க மாயா எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டாங்க போல. இவருமே சரி ஓகேன்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. முடிவுல என்னதான்டா சொல்ல வந்தீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதே கேள்வி எனக்கும் வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல அம்மா சொன்ன கதை, சித்தப்பா சொன்ன கதைலாம் மைண்டுக்குள்ள வந்திருக்கு போல. அப்படி பத்மினின்ற ஒரு பேய்லாம் வெளியே வரவே இல்ல, இவரா பத்மினின்ற ஒரு பேய் வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிருப்பாரு. அந்த பத்மினின்ற பேயை திரும்பி நம்ம கஷ்டப்பட்டு அடைச்சோன்ற மாதிரி கற்பனை பண்ணிருப்பாரு போல. எதுவுமே நிஜத்துல நடக்கல. திருடங்க 2 பேர் வீட்டுக்குள்ள வந்தது, சிலைக்குள்ள இருந்து பேய் வெளியே வந்தது, கொலை பண்ணது, இது எல்லாமே வந்து கற்பனை தான். அதாவது ஃப்ரெண்டு வந்து போலீஸ்லாம் வந்தாங்க, ஒன்னையும் கூப்பிட்டாங்கன்னு கால் பண்ணாரு பாத்தீங்களா, அது எல்லாமே இவரோட கற்பனையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. இவரே நிறைய விஷயங்களை ஆலோசினேட் பண்ணி தான் இது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிருக்காங்க போல. ஆனா போட்டோ எப்படி வந்ததுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். பத்மினின்றது வெளியவே வரலனா எப்படி பத்மினி கூட சேர்ந்து எடுத்த போட்டோ மட்டும் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இந்த கேள்விக்கான பதில் தான் எனக்குமே கிளியரா தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா ஏஐ ஜெனரேட்டர் மூலியமா ஒரு போட்டோவை இவர் எடுத்திருக்காரு. அந்த போட்டோல இருக்க பொண்ணை தான் பத்மினின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ பத்மினின்னு வருது பாத்தீங்களா கதை, அது எல்லாமே இவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயம் தான், நிஜம் கிடையாதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க போல. இந்த படம் எடுத்தவங்களும் கிளாரிட்டியா சொல்லாம சட்டுன படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை பார்த்திருப்பீங்கல்ல, பார்த்தவங்க என்னதான் சொல்ல வராங்க, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.